ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 எக்ஸசைஸ் நம்பர் 20. மாலதி அண்ட் சோபனா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 5:4. They admit Jayashree into partnership for 1/3 of share of profits. Jayashree pays cash 6,000 towards her share of goodwill. The new ratio is 3:2:1. Pause necessary journal entry for adjusting goodwill on the assumption that the fixed capital method is followed. இப்போ என்ன சொன்னால் மாலதியும் சோபனாவும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ 5:4. இதில் புதுசாக ஜெயஸ்ரீங்கிறவங்க 1/3 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டோடு அட்மிட் ஆகுறாங்க. ஜெயஸ்ரீ பேஸ் கேஷ் 6,000 என்ன சொல்கிறாங்க, 6,000 டுவோர்ட்ஸ் ஷேர் ஆஃப் அவங்களோட குட்வில் என்னது 6,000 கேஷ் உள்ள ஒர்த்தாக இருக்குது. அதை நியூ ரேஷியோ 3:2:1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் ஜேர்னல் என்ட்ரிஸும் அட்ஜஸ்டிங் குட்வில்லும் ஃபிக்ஸடு கேபிட்டல் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், இது ஃபிக்ஸட் கேபிட்டல். இப்போ இந்த சம்மில் நமக்கு நியூ ரேஷியோ ஓல்டு ரேஷியோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம நியூ ரேஷியோ ஓல்டு ரேஷியோ கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், ஓல்டு ஷேர்லேருந்து நியூ ஷேரை லெஸ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணி லெஸ் பண்ணி காட்டுவோம். இப்போ அது மாதிரி தான் இந்த சம்மை போடணும். இப்போ கால்குலேஷன் ஆஃப் எப்பொழுதுமே ஓல்டு ஷேர் நியூ ஷேர் கொடுத்தா ஓல்டு ஷேர்லேருந்து நியூ ஷேரை லெஸ் பண்ணணும். அதே மாதிரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இருக்குது, ப்ரொப்போர்ஷன் ரேஷியோ இருக்குது. அது மாதிரி அதெல்லாம் என்னென்னு கவனித்து அதை பார்த்து போட்டுட்டு ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரி இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோட ஃபார்முலா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போ மாலதி சோபனா 2 பேரும் தான் ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்களோட ஓல்டு ஷேர் வேல்யூ 5:4. அப்போ 5/9 4/9. இப்போ அவங்களோட நியூ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 3:2:1. அப்போ மாலதியோடது 3, சோபனாவோடது 2. அவங்க நியூ ரேஷியோ நியூவாக இருக்கிறவங்க அது 1 தான். இப்போ இது என்ன செய்யணும், டினாமினேட்டர் வேலையாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணுவோம். 9 × 6 54. இதை இப்படி குறுக்க பெருக்கிட்டு இதை இப்படி குறுக்க பெருக்கணும். இது சேமாக வரதுக்காக 9 × 6 54. இதை இப்படி மல்டிப்ளை பண்ணால் 5 × 6 27. 5 × 6 30. 9 × 3 27. இப்போ 30ல் 27 போயிடுச்சுன்னா 3/54. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 1/18 வரும். சோபனாவோடது அதே மாதிரி தான். 9 × 6 54. 9 × 6 64. 4 × 6 24. 9 × 2 18. 24ல் 18 போயிடுச்சுன்னா 6/54. அப்போ 2/18. இப்போ இது ரெண்டும் ஒரே நம்பரால் அடிப்பட்டால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் செய்ய முடியும், அடிக்க முடியும். இப்போ இவங்களோட ரேஷியோ 1:2. இந்த ரேஷியோ படி தான் அந்த 6,000ங்கிறத சம்மில் கொடுத்துருக்காங்களா, ஜெயஸ்ரீ கேஷாக அவங்களோட குட்வில்ல கொண்டு வர 6,000 இந்த ரேஷியோ படி தான் நம்ம பிரித்து கொடுக்கணும். பாருங்க, இப்போ நான் உள்ளே கொண்டுட்டு வர பேங்க்குக்கு என்ன சொல்லியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் வைக்கணும். அதாவது கேஷு உள்ளே வரும்போது ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு நியூ பார்ட்னர்ஸ் உள்ளே வரும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குற அந்த இதுதான் இது. இப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மாலதி கரண்ட் அக்கௌண்ட், சோபனா கரண்ட் அக்கௌண்ட். இப்போ பேங்க் என்னது, அந்த 6,000 சம்பளம் கொடுத்துருக்க 6,000 அதை 1/2 தானே, 1/3 2/3. அப்போ அடித்தா 2,000 4,000. அப்போ 2,000 4,000 = 6,000. தேங்க்யூ.